ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து தாய்லாந்து போகிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்தியா வந்து 2 மாதம் ஆகிடுச்சு. 2 மாதமும் வந்து அப்படியே ஓடுனதே தெரியல. அவ்வளோ பிஸின்னு தான் சொல்லலாம். ஒரு வழியாக வீடெல்லாம் கட்டி கூடி போய் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டைம் தான் நம்ம அந்த வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து தாய்லாந்து வந்து கிளம்பிட்டோம். 2 மாதம் ஃபுல்லாக என்ன தான் வேலையெல்லாம் இருந்தாலும் இங்கே வந்து ஜாலியாக இருந்துட்டு மறுபடியும் அங்கே போகணுமா அப்படின்னு தான் தோணும். ஆனால் அங்கே போயிட்டோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வந்து நமக்கு செட் ஆகிடும். அப்படியே இந்தியாவில் இருக்கும்போது டெய்லி ரொட்டீனாக சமைக்கிறது இந்த வேலையெல்லாம் இருக்காது. ஸோ அதில் வந்து நான் சோம்பேறி ஆகிட்டேன். மறுபடியும் அங்கே போனோன்னா தான் வந்து நமக்கு காலையிலே கரெக்டான டைமுக்கு எழுந்திரிச்சு கரெக்டான டைமுக்கு தூங்குறதெல்லாம் அங்கே போனோன்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து லேட்டாக தூங்குவோம், காலையில் லேட்டாக எழுந்திரிப்போம். அப்படியே அந்த சாப்பாடு ரொட்டீனும் வந்து அப்படியே மாறும். பாப்புக்குமே அப்படி தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்த் வைஸ் வந்து நம்ம டல்லான மாதிரி தான் இருக்கும். இதே வந்து தாய்லாந்து போயிட்டோம் அப்படின்னா பாப்பு வந்து ஸ்கூல் போகணும், அவங்களும் வேலைக்கு போகணும் அப்படின்றதுனால அந்த ரொட்டீன் வந்து கரெக்டாக நடந்துகிட்ருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்மளும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ரிச்சி ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மே மந்த்துக்கு அப்புறம் வந்துட்டு இந்த ஃப்ளைட்டையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம பழைய மாதிரி வந்துட்டு சென்னையோ அப்படி இல்லைன்னா பெங்களூரோ போய் தான் போகிற மாதிரி இருக்கும். ட்ரிச்சி ஃப்ளைட் வந்து இருந்தது அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப ஈஸிங்க. ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீலே இல்லாமல் சூப்பராக போயிடலாம். இது இல்லாமல் நம்ம சென்னையெல்லாம் ட்ராவல் பண்ணி போகிறோன்னா வந்து ரொம்ப கஷ்டம். எதனால் இந்த ஃப்ளைட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தாய்லாண்ட்லேருந்து இங்கே வந்தப்பவும் சரி, இங்கேருந்து போகிறப்பவும் சரி, கூட்டம் வந்து அந்தளவு ஜாஸ்தியாக இல்லைங்க. நிறைய வந்து எம்டி பிளேஸ் இருந்துச்சு. நான் வந்தப்பவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு பக்கத்தில் வந்துட்டு யாருமே இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்தது அந்த சீட் எல்லாமே. ஸோ இப்போ போகிறப்ப கூட ஓரளவு வந்து ஃபுல்லாக இருந்தது. நான் வரப்பெல்லாம் வந்து ஒரு பாதி ஃப்ளைட்டு தான் வந்து கம்ப்ளீட்டாக இருந்தது. பின்னாடி மிச்சம் சீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக தான் இருந்தது. நம்ம பாப்பு வந்துட்டு எங்கே போனாலும் ஏதாவது குட்டீஸ் இருக்கான்னு பார்த்து அவங்கள கவர் பண்ணுறது தான் வேலை. ஸோ அதே மாதிரி அந்த பாப்பாவும் வந்துட்டு மலேசியா போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. நம்மளோட ஃப்ளைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் லேட்டு தான். ஸோ அங்கேயே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெளியிலே வந்து சாப்பிட்டு வந்திருக்கலாம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரே ஒரு டைம் வந்து ஃப்ளைட்டை விட்டதால் எப்போவுமே வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே உள்ளே வந்துடணும்னு நினைப்பாங்க. உள்ளே வந்து சாப்பிட்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஃப்ரைட் ரைஸே வந்துட்டு 500 அந்த மாதிரி இருக்கும். அது வந்து நல்லாவும் இருக்காது. இது கூட பரவாயில்ல, ஆனால் ஃப்ளைட்டை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே முன்னாடி வந்துடுவாங்க. அதுவும் நாங்கள் வந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா அந்த காஷ்மீர் பிரச்சனை போயிட்டு இருந்ததால் நார்த் சைடு வந்துட்டு ஒரு 60 ஏர்போர்ட்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால எங்களுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் சவுத் சைடு வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதனால் நம்மளும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தாய்லாந்து வந்தாச்சு. எப்போவுமே அம்மா வீட்டில் பாப்புவை விடுறப்ப பார்த்திங்கன்னா பாப்பு சாப்பிட்டாலா கரெக்டான டைமுக்கு அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்ருப்பேன். ஏன்னா வந்து அவங்களெல்லாம் ஏமாற்றிடுவா, என்கிட்ட மட்டும்தான் ஒழுங்காக சாப்பிடுவா. ஸோ இந்த டைம் அதை கூட நான் வந்து ரொம்ப கேர்லாம் பண்ணலை, ஏன்னா அந்தளவு நமக்கு வேலையெல்லாம் இருந்ததால். ஆனால் இந்த டைம் அம்மு வந்துட்டு நீ சாப்பிடலை அப்படின்னா வந்துட்டு அம்மாட்ட கூட்டிகிட்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி சாப்பிட வச்சு ஓரளவு பரவாயில்ல இந்த டைம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த ட்ரிச்சி ஃப்ளைட்டை மெயினாக எதுக்கு க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறவங்க வந்துட்டு மோஸ்ட்லி இதை வந்து அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா லக்கேஜ் வந்துட்டு நம்ம வெளியில் 20 கிலோ கரெக்டாக செக் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அதே உள்ளே வந்து இவங்க செக் பண்ணும்போது 22 காமிக்கும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம 2 கிலோ கம்மியாக தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. இது என்ன ரூல்ஸ்ன்னு தெரியல. ஸோ போன டைம் அப்படி தான் எங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆனிச்சு. 22 எல்லாத்துலேயுமே எல்லா இதுவுமே வந்து 2 கூட காமிச்சது. திரும்ப மாற்றி எடுத்து பாதி தான் வந்து டிரைவர் அண்ணாக்கிட்ட வந்து கொடுத்து விட்டோம். ஸோ இந்த டைம் வந்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் 20 கிலோ அப்படின்னா வந்து 18 இந்த மாதிரி தான் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். அதுவும் வந்துட்டு எல்லாமே நமக்கு கரெக்டாக இருந்தாலுமே எப்படியாவது வந்து கொஷின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் யாருமே வந்து இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க தான்.
முன்னாடிலாம் ஏர் ஏஷியாவில் வந்துட்டு நமக்கு லக்கேஜ்லாம் டிக்கெட்டோடய ஃப்ரீயாக வரும். இப்போ அது மாதிரிலாம் கிடையாது. நமக்கு வந்து எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்படி போகிறப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணால் எங்களுக்கே தோணுச்சு இந்த வாட்டி வந்து நம்ம இதில் போக வேணாம், சென்னை போயிட்டு போமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் பரவாயில்ல, இதுக்காக பார்த்துட்டு நம்ம சுற்றி அங்கெல்லாம் சுற்றி போகணும் அப்படிங்கிற மாதிரி இங்கேயே வந்துட்டோம். மேபி இந்த ரீசனுக்காக கூட யாரும் இங்கேருந்து ட்ராவல் பண்ணாமல் இருக்கலாம். Asia Captain and all crews would like to thank you for flying with us today. It's also a pleasure to have you on board. We look forward to welcoming you again. If you need any assistance on arrival, contact Ground staff. For the safety reason, please walk in a group along the walkway to the main terminal building. Taking picture and smoking in tarmac area is strictly prohibited by the airport authority. AirAsia every flight we serve with care for today. Thank you for choosing AirAsia in Thailand. See you around. ท่านผู้มีเกียรติคะเราได้นำท่านมาถึงท่าอากาศยานดอนเมืองกรุงเทพประเทศไทยเป็นที่เรียบร้อยแล้วนะคะเวลาขณะนี้คือ 4:49 นาทีเวลาที่ไทยจะเร็วกว่าที่อินเดีย1 ชั่วโมง 30 นาทีค่ะวันนี้คือวันอาทิตย์ที่ 11 พฤษภาคม 2568 นะคะเพื่อความปลอดภัยโค้งนั่งประจำที่รักษาเข็มขัดที่นั่งจนกว่าสัญญาณจะดับโปรดใช้ความระมัดระวังขณะเปิดที่เก็บสัมภาระเหนือศีรษะโปรดใช้ความระมัดระวังขณะเปิดที่เก็บสัมภาระเหนือศีรษะ ஃப்ளைட் ஏறினதுமே வந்துட்டு ஹஸ்பண்ட் பசிக்குதுன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான் தூங்கியாச்சு. காலையிலே 3:30 போல் ரீச் ஆகிட்டோம். தாய்லாந்து ரீச் ஆகிட்டோம். முன்னாடிலாம் நம்ம அரைவல் கார்டு ஃபில் பண்ணி கொடுப்போம். அது வந்துட்டு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியும் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் மெத்தடில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக இமிக்ரேஷன் பாஸ் ஆகி போகிறதுக்காக இந்த மெத்தட் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து தூங்குடிதாங்க. நாங்கள் தான் அலைகிறோம் அப்படின்னா எங்கள் கூட பாப்பும் சேர்ந்து பாவங்க நாங்கள் எங்கெல்லாம் அலைகிறோமோ அங்கெல்லாம் ஸோ எதுவுமே சொல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறது பாப்பு ஒரு பெரிய விஷயம்தான். எப்போவுமே இங்கே இறங்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். இந்த டைம் யாருக்குமே சுத்தமாக பசிக்கவே இல்லை. ரொம்ப டயர்டாக தான் இருந்தது. படுத்து தூங்கினா போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் எதுவுமே சாப்பிடல. அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி வீட்டுக்கு போய் தூங்கணுன்ற மைண்ட் செட் தான் இருந்தது. சப்போஸ் ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறம் பசிச்சாலும் பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கும் பர்கரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் மெக்டொனால்டில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையுமே நாங்கள் சாப்பிடல. எல்லாரும் ஃப்ளைட்டில் ஏறி தூங்கிட்டோம். அதை கேரி பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம செங்ராய் ஃப்ளைட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது 1 ஹவரில் ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் நம்ம வீட்டுக்கு ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ எங்களோட ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ டயர்டாக இருந்தோம். எந்த டைமும் எங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததே இல்லை. ஜாலியாக வருவோம், ஜாலியாக போவோம். இந்த டைம் டயர்டு அப்படியே நடக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு இருந்தது. வீட்டுக்கு போய்ட்டுமே 1 வீக் பாப்பாவை ஸ்கூல் அனுப்பவே இல்லை, வீட்டில் தான் இருந்தா. அதுக்கப்புறம் தான் அனுப்பணும். எல்லாம் முதல்ல ரிலாக்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் அனுப்பிப்போம் அப்படின்ற மாதிரி ஆகிட்டோம். When in contact with water, and here is a whistle to attract attention. செங்காய் ஏர்போர்ட் வந்துட்டோம். வந்துட்டோம். 1 hour 30 minutes. 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 1 hour
செங்கராய் வந்ததுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டில் தானே காரை விட்டுருந்தோம். அவங்க எடுத்துகிட்டு வரது வர வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இங்கேயே. பாப்புக்கு வந்துட்டு நல்ல தூக்கம். หลังกินที่ร้านฟ้ามันเกิดไอกับติ่งผมแล้ว2 ปีที่แล้วอ่ะที่ผมบุยมาஎப்போவுமே வந்து நம்ம இவங்க வீட்டில் தான் காரை பார்க் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 2 மாதம் ஆனாலும் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இங்கேன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்றதுனால வந்துட்டு இங்கே விட்டு வருவோம். நம்ம வர்ற டைமில் வந்துட்டு இவங்க இருந்தாங்கன்னா வருவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க ஒய்ஃப் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிப்பாங்க. அவங்கள அவங்க வீட்டில் இறக்கி விட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இன்னும் 1 ஹவரில் வந்துட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிடுவோம். இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம பழைய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வீட்டுக்கு வந்ததுமே ரைட் சைடு வந்து புல்லெல்லாம் நிறைய வளர்ந்துருந்தது. நாங்கள் மே மாதம் எப்போவுமே இங்கே வெயில் தான் அடிக்கும். அதனால வந்துட்டு பக்கத்து வீட்டில் கீ கொடுத்து செடிக்கு வந்து தண்ணிலாம் விட சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து ஃபுல்லாக மழை தான் பெஞ்சிட்டு இருந்துச்சா. மே மந்த்து மழை பெய்யறதுலாம் வந்து அதிசயமாக இருக்குது. பாப்பு வந்து நல்ல தூக்கம். ஸோ அவ்வளோதான். நீங்களும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.